சிறகடிக்காசு இன்னைக்கு எபிசோடில் அண்ணாமலை வந்து நான் ஃப்ரெண்டோட வெளியே போகிறேன், வரதுக்கு நைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் முத்துவோட ஃப்ரெண்டு வந்து இன்விடேஷன் கொடுக்க வராரு. அப்போ உனக்காடா கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என் அண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், உங்கள் அண்ணன் வேற ஒரு பொண்ணலாட லவ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இப்போ எங்கள் அம்மா அப்பா பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கோடா உங்கள் அண்ணன் ஓடி போய் உன் தலையில் வந்து விடிஞ்சிடாம அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மீனா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. விஜயா வந்து ரோஹினிட்டையும் மனோஜ்டையும் சொல்லி சிரிக்கிறாங்க. இவங்க ஒரு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை லட்சணம் இப்படி தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சிரிக்கிறாங்க. மீனா வந்து ரொம்ப டென்ஷனாகி ரொம்பக்குள்ளே போகிறாங்க. அப்போ எல்லாருமே டிஃபன் ரெடி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் எதுவும் உடம்பு சரியில்லையா, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க. இல்லை காய்கறி இருக்குது, எல்லாமே இருக்குது, வேணால் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க, இல்லைனா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து டென்ஷனாக பேசுகிறாங்க. முத்து வந்து கேட்டு பார்க்குறாங்க எவ்வளோமோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மீனா வந்து நான் என்ன உங்களுக்கு இடைஞ்சலாவாக இருக்கேன், உன் தலையெழுத்தா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு நான் நல்லா தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மனசில் இருக்கிறது தானே வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்து வந்து டென்ஷனாக போயிடுறாங்க. இதோட எனக்கான எபிசோடு முடியுது.